அனைவருக்கும் வணக்கம். நாம இன்று இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போட்டித் தேர்வுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு சில தவறுகள நம்ம செய்றோம். அந்த தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அந்த வீடியோ. இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. கல்வி இலவசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோவ முழுமையாக பார்க்கலாம். உங்ககிட்ட இப்போ உங்களோட லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, போட்டித் தேர்வுக்கு தயாராகிக்கிட்டு இருக்க நண்பர்கள்ட்ட கேட்டா, நெறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா? என்னோட இந்த உயர்ந்த பதவிக்கு இவ்வளவு சம்பளம். ஸோ இந்த சம்பளத்தில நான் வேலை பார்க்கும்போது, நெறைய ஒரு வசதிகள் எனக்கு கிடைக்கும். அது பணமாகவோ, பொருளாகவோ எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த பதவிய நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட வாழ்வின் லட்சியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம அப்படி வச்சிருக்கிற லட்சியமே தவறுங்க. உங்களோட குறிக்கோள் எப்படி இருக்கணும் தெரியுமா? உங்களோட லட்சியம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்ல எண்ணங்கள குறிக்கோளா வைங்க. இதுவும் நல்லது தானங்க. நான் சம்பளம் வேணும்னு கேட்கிறேன். அது நல்லது தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பணத்த குறிக்கோளாக வைக்க வேண்டாம். அதற்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு மனிதராக, நல்ல ஒரு அதிகாரியாக ஆகுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றீங்க நீங்க 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 இப்போ போலீஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு அதிகாரியா நான் இருக்கிறேன். அ குற்றங்கள் குறையிற அளவுக்கு நான் செயல்படுவேன். எந்த ஒரு நேரத்திலயும் தவறுகளுக்கு நான் ஒரு இடம் கொடுக்க மாட்டேன். தவறு செஞ்சா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஆசிரியரா இருக்கா நல்ல மாணவர்கள உருவாக்க போறேன். அவங்க எந்த அளவுக்கு தவறுகள் செய்யலாம். குழந்தைகள்லாம் தவறு செய்வாங்க. அத நம்ம திருத்துற அளவுக்கு நம்மளோட மனது பக்குவப்படணும். இல்ல நீங்க அரசு அதிகாரி ஆகுறீங்க, ஏதோ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. அந்த மாதிரி நீங்க ஏதோ செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களோட லட்சியம் அப்படின்னா, நான் நேர்மையான அதிகாரியா இருப்பேன். மக்களுக்காக மட்டுமே உழைக்கிறேன். அந்த அதாவது அது நேர்மைன்னா உங்களுக்கே தெரியும். லஞ்சம் வாங்காம மக்களுக்கு எது சென்றடையணுமோ அந்த வசதிகள், அந்த உதவிகள் எல்லாம் அவங்களுக்கு சென்றடையிற மாரி நான் அதிகாரியா செயல்படுவேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி செயல்பாடுகள தான் நீங்க உங்களோட எய்மா வைக்கணும். பணத்தையோ, இல்ல அதனால கிடைக்க போற ஒரு பொருள் உதவிகள், இல்ல சம்பளம், கிம்பளம், லஞ்சம் அந்த விஷயத்தெல்லாம் நீங்க வைக்கவே வேண்டாம். உங்களோட லட்சியம் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கணும். லட்சியத்த தவறாக மதிப்பிட வேண்டாம். நம்மளுடைய கல்வி இலவசம் சேனல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க இந்த வீடியோவ அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோவுக்கு கீழ கல்வி இலவசம் சேனலுக்கு நேரா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அத கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கு. அத டச் பண்ணீங்க அப்படின்னா, நான் டெய்லி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களோட ஃப்ரீ டைம்ல எடுத்து முழுமையா பாருங்க. அனைத்து உங்களுடைய தேர்வுகள், குழப்பங்கள் எல்லாமே தெளிவுபடும். நம்முடைய கல்வி இலவசம் சேனல்ல தமிழ் தகுதி தேர்வுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அவைலபிளா இருக்கு. ஸ்டடி மோட்டிவேஷன் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப் மோட்டிவேஷன் இருக்கு. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாதிரி படிக்கணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. மாதிரி தேர்வுகள் பல இருக்கு. எக்ஸாம் பற்றிய தகவல்கள் இருக்கு. டெட் பத்திய முக்கிய தகவல்கள், முக்கிய செய்தி, உடனடி செய்திகள், தகவல்கள் எல்லாமே நான் உங்களுக்கு குடுத்துட்டுருக்கேன். ஸோ நம்மளுடைய கல்வி இலவசம் சேனல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா ஒரு வெற்றிக்கு வழிகாட்டியா தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் குடுத்துட்டுருக்கிறேன். உங்கள வெற்றி அடைய வைக்கிறதா எங்களுடைய நோக்கம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. நம்முடைய கல்வி இலவசம் சேனல ஷேர் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோவ முழுமையா பார்க்கலாம். பிறரிடம் யோசனை கேட்கக்கூடாது. எதுக்காக இப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு கோச்சிங் சென்டர்ல ஏதோ ஒரு விஷயத்த வீடியோவா எடுத்து போட்டிருக்காங்க. இல்ல நீங்க டைரக்டாவே ஒரு ஃப்ரீ ஸ்டார்ட்டிங் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வைக்கிறாங்க. அதுக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க இந்த எக்ஸாம் சூப்பரா இருக்கும். இதோட அ போஸ்டிங் சீக்கிரமா போட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு நீங்க ஒரு நீங்க ரெடியா இருப்பீங்க. அதாவது இதுதான் உங்களோட பாதைன்னு நீங்க ரெடியா இருப்பீங்க. அங்க போனா உங்களோட பாதைய அங்க குழப்பி விட்டுருவாங்க. அதே மாரி இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் இல்ல உங்க வீட்ல உங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப், மாமனார், மாமியார் அப்படி யார்ட்டயோ நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? "நீ ஃபேமிலிய பாரு, பிரைவேட் வேலைக்கே போ. இந்த சம்பளமே உனக்கு போதும். குடும்பத்த பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் இப்ப படிச்சு எப்ப வேலைக்கு யாருமே கவர்மெண்ட் வேலைலாம் போட மாட்டாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நெகட்டிவ்ஸ் தான் சொல்லுவாங்க. முடியாது, செய்யாத, வேண்டாம் இந்த வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் காதுல வாங்காம, உங்களால முடியும் நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க ஜெயிச்சுருவீங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான். பிறரிடம் யோசனை கேட்காதீர்கள். டைம் வேஸ்டிங் இதுதான் நிறைய பேத்துக்கு இருக்கிறது. இந்த டைம் வேஸ்டிங் தான் செய்யவே கூடாது. முக்கியமா நம்ம எதுல பண்ணுவோம் அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸாம்க்கும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கிறது. அதாவது கால்ஃபர் வரட்டும், நோட்டிஃபிகேஷன் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம், சிலபஸ் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டா நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி இல்ல. சிலபஸ் இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் குடுத்துருப்பாங்க. ஒரு சில சிலபஸ் மாற்றம் இருக்கலாம். இருந்தாலுமே மாற்றம் ஏற்பட்டாலுமே நீங்க உங்க கையில இருக்கிற முக்கியமான சோர்ஸே ஸ்கூல் புத்தகம். சரிங்களா?
பள்ளி பாடப்புத்தகம், சமச்சீர் பாடப்புத்தகம் தான். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக தரவா பண்ணிட்டீங்கனாலே, அதை தாண்டி நீங்கள் எந்த கொஸ்டின் வந்தாலுமே ஈஸியா உங்களுக்கு புரியும். ஏன்னா பேசிக்கே அங்க தான் இருக்கு. ஸோ நம்ம சிலபஸ் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, இருக்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது நீங்க இருந்தாலே 50% நீங்க ரெடின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம யோசிப்போம். இந்த எக்ஸாமுக்கு படிக்கலாமா? வேண்டாமா? அப்ளை பண்ணலாமா? வேண்டாமா? செய்யலாமா? வேண்டாமா? இதே குழப்பம் ரொம்ப இதுதான் இருக்கும். கோச்சிங் சென்டர் போலாமா? வீட்லேருந்து படிக்கலாமா? இப்படி போட்டு சிந்தனைகள்லயே நம்ம நேரத்த நெறைய வீணாக்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்க கூடவே கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. போட்டித் தேர்வுக்கு நம்ம தயாராகிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும்போதே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஒப்பிடுதலோட தான் நம்மளோட படிப்பே ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா, எப்படி ஒப்பிடுவீங்க அப்படின்னா, யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேஷன்ஸ் யாரோ ஒருத்தவங்க படிச்சாங்க. படிச்சு 3 மாசத்துல படிச்சு வேலைக்கு போயிட்டாங்க. அரசு அதிகாரி ஆயிட்டாங்க. இல்ல ஒரு 6 மாசம் படிச்சாங்க. 1 வருஷம் படிச்சாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கலாம் படிச்சு வேலைக்கு போயிட்டாங்க. அப்ப நானும் 5 மாசத்துல நான் படிச்சு வேலைக்கு போயிருவேன். 3 மாசத்துல படிச்சு வேலைக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்றோம். அப்படிதானே? இல்லன்னா ஒரு பிரைவேட்ல நல்ல சம்பளம் வாங்குறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சம்பளம் எனக்கு கிடைச்சா போதும். ஸோ நம்மளோட கம்பேரிசனே தப்பு. சரிங்களா? ஒப்பிடுதல் வந்து எப்பவுமே உங்களுக்கு நீங்க தான் ஒப்பிடுதலா இருக்கணும். சரிங்களா? அடுத்தவங்க அவங்க என்னவோ பண்ணிட்டு போட்டும். சரிங்களா? அடுத்து அது ஒருவேளை நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல நேரமா இருக்கலாம். ஒரு லக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி ஒரு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். 3 மாசத்துல அவங்க பாஸ் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரிலாம் இல்ல. உண்மையான உழைப்ப போடுங்க. உங்களோட எண்ணம் நேர்மையா இருக்கட்டும். சரிங்களா? நல்ல எண்ணங்கள மட்டும் நீங்க வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு உயர்வு நிச்சயம். சரிங்களா? ஸோ அதனால கம்பேர் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இப்படி இருந்தா நான் அப்படி ஆயிருப்பேன். என்னோட ஃபேமிலி அம்மா, அப்பா நல்லவங்களா இருந்தா நான் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா நான் கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சு வந்துருவேன். என் மாமனார், மாமியார் நல்லா என் குழந்தைங்கள பார்த்துட்டாங்கன்னா நான் படிச்சுருவேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாம, உங்களோட எண்ணங்கள் வந்து ஒப்பிடுதலே வேண்டாம். அடுத்தவங்களோட லைஃப் ஆனா அவங்க நீங்க சொல்லுவீங்க, அவங்க 5 மாசத்துல வேலைக்கு போயிட்டாங்க, பிரைவேட்ல நல்ல சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு உள்ள இத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியாது இல்லையா? அவங்க எத்தனையோ சவால்கள சமாளிச்சு தான் அதில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஜாலியா இருக்கிறாங்க நமக்கு பார்க்க தெரியும். பட் அவங்களோட கஷ்டம், அவங்களோட வேதனை, அவங்களோட லோன்ஸ், அவங்க கட்டிக்கிட்டு இருக்க இஎம்ஐ எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ ஒப்பிடுதல் வேண்டாம். எப்பவுமே வேண்டாம். உங்களுக்கு நிகர் நீங்க தான். வேற யாருமே கிடையாது. அடுத்தது மனம் போன போக்கில் வாழாதே. அதாவது நம்ம மனச நம்ம தான் கட்டுப்படுத்தணும். நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட மனசு சொல்றத நம்ம கேட்டு நம்மளோட செயல்பாடுகள் இருக்கும். நீங்க அத கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. யோசிங்க உங்களுக்கே புரியும். அதாவது இப்ப நீங்க படிச்சுட்டே இருக்கிறீங்க. ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப ஒரு பிரேக்குக்காக அதாவது படிப்ப விட்டு நீங்க வெளில வரீங்க. அதாவது புத்தகத்த மூடி வச்சுட்டு வெளியில அறைக்கோ, இல்ல உங்க வீட்ட விட்டு வெளியில ஸோ அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு வெளியில வந்தீங்க அப்படின்னா, நீங்க நெனச்சது 10 மினிட்ஸ் பிரேக் தான். ஸோ அப்படி வெளியில வரும்போது ஒரு டிவியில போடுற விஷயமா இருக்கட்டும், இல்ல வேற யாரோ உங்க வீட்ல உள்ள நபர்கள் ஏதோ பேசுற விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த விஷயங்கள கேட்கும்போது, உங்களோட அந்த கவனம் வந்து அப்படியே அவங்க சொல்ற விஷயத்திலயோ, இல்ல நீங்க பார்க்குற அந்த விஷயத்திலயோ மாறிரும். ஸோ அது சீரியல் நாடகங்களா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு இஷ்யூவா இருக்கலாம். உங்க வீட்ல பக்கத்துல எதிர்த்த வீட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளத்த பத்தி பேசுனாங்கன்னா, அந்த ப்ராப்ளத்த பத்தின சிந்தனைகள் ஆயிரும். ஸோ அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, நீங்க எடுக்க நெனச்ச அந்த 10 நிமிஷம் அந்த டைம் வந்து எவ்வளோ நேரம் ஆயிரும் அப்படின்னா, ஒரு 30 மினிட்ஸ் மோர் தென் சில டைம்ல 1 ஹவரே ஆயிரும். ஸோ உங்களோட பிரேக் டைம் வந்து இப்படி போயிருது. ஸோ இதனால தான் நான் சொல்றேன், உங்களோட மனச நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். உங்களோட லைஃப்ல இந்த டைம், இந்த நேரம் நான் எங்க இருக்கணும்? என்ன பேசணும்? எத படிக்கணும்? அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டைம கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணீங்க. உங்களோட மனச நீங்க கரெக்ட்டா ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சிறப்பா இருக்கும். ஸோ மனம் போன போக்குல போகாதீங்க. முக்கியமா சோசியல் மீடியா. அத யூஸ் பண்ணும்போது அப்படிதான். நம்ம சரி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம். ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். அது போய்க்கிட்டே தான் இருக்கும். டைமும் இங்க போய்க்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது முடிச்சு ஃபோன கீழ வைக்கிறதுக்கு மனசே வராது. அடுத்தென்னன்னு பார்த்துட்டே தான் இருப்போம். ஸோ அப்படி கீழ வச்சோம் அப்படின்னா, டைம் 1 ஹவர் இல்ல 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்கப்புறம், இல்ல வேற ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம், அப்பதான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஐயோ! இவ்வளோ நேரம் வீணாயிருச்சே அப்படிங்கிறது. ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க. மிக தெளிவா இருங்க. மனம் போன போக்குல போகாதீங்க. உங்க போக்குக்கு உங்க மனச வர வைங்க. அடுத்தது புத்தகங்கள், தேர்வுகள். இப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். புத்தகங்கள நீங்க அதாவது உங்களோட மெட்டீரியல்ஸ்லாம் நீங்க எந்தபடி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து ஃபோன்ல பிடிஎஃபா வச்சிருக்கிறேன். லேப்டாப்ல நான் பிடிஎஃபா இருக்குது. நான் அத பார்த்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். அப்படிதானே? ஏன்னா
அது ஒரு டெக்ஸ்ட் புக்காக நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால அப்படி வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. ஸோ அதை நம்மளால் கண்டினியூவாக படிக்கிறதுக்கு அது வந்து ஏற்றதாக இருக்காது. ஸோ நீங்கள் புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே ஒரு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன விஷயம் அந்த லெசன்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ, எது முக்கியம்னு உங்களுக்கு தோணுதோ அதை நோட்ஸாக எழுதுங்க. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், பட் உங்களுக்கு புரியணும். அந்த அந்த நீங்கள் எழுதியிருக்க நோட்ஸை பார்த்தா அந்த ஓவரால் கதையுமே அந்த விஷயம் ஃபுல்லாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதுதான் நோட்ஸ். அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட புத்தகங்கள் இருக்கணும். சரிங்களா? புத்தகங்கள் கிடைக்கிற முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் புத்தகங்கள் வாங்குறதுக்கு. கிடைக்காத பட்சத்தில் உங்களோட ஓன் நோட்ஸில் தான் நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்வுகள். டெஸ்ட்டு இப்படி இருக்கக்கூடாது. ஏன் இப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் டெஸ்ட் எப்போ எழுதுவீங்க தெரியுமா? கால்ஃபர் வந்து எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கும்போது நிறைய யூடியூப் சேனலில் வந்து எக்ஸாமாக போடுவாங்க. சரிங்களா? அதை மட்டும் எழுதுறது. ஸோ கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உட்காந்து எழுதுறதுக்கானது கிடையாது. ஸோ நீங்கள் டெய்லி யூனிட் வைஸ் நீங்கள் படிக்கிறீங்க, சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சிலபஸ் வைஸ் கிடைக்கிற எல்லா தேர்வுகளும் எழுதுங்க. ஒரு 25 மதிப்பெண்ணுக்கு ஒரு தேர்வு கிடைச்சா கூட நீங்கள் எழுதுங்க. நீங்கள் ரூபா கட்டி எழுதுங்க, அமௌண்ட் கட்டி தான் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த மாதிரி இலவசமாக கிடைக்கிறதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி தேர்வுகளை டெய்லியுமே எழுதணும். நீங்கள் எந்த அளவுக்கு டெய்லி படிக்கிறீங்களோ அதே மாதிரி டெய்லி தேர்வுகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு தலைப்பிலையும் உங்களுக்கு எந்த தவறுகள் வருது, அந்த தவறுகள் எப்படி நம்ம குறைக்கலாம், எப்படி அந்த பதில்கள் ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ இது மிக முக்கியமானது. புத்தகங்கள் வச்சு நம்ம படிக்கிறதும் தேர்வுகளை இந்த முறையில் எழுதுறதும் தான் மிக முக்கியமானது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த பிடிஎஃபாக உட்காந்து பார்க்குறது, ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் குவிஸ் மாதிரி அட்டன் பண்ணிட்டு போகிறது, இல்லை எக்ஸாம் டைமில் மட்டும் டெஸ்ட் எழுதுறது, இந்த மாதிரி வேண்டாம். ஸோ அதுதான் இதை சொல்லியிருக்கிறேங்க.